அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் ktvschool யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷனோட வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் TANUVAS இந்த அட்மிஷன் ப்ராசஸும் நிறைய வீடியோஸ் போயிட்டுருக்கு, இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்குறேன். இதில் பர்டிகுலராக அந்த கவுன்சிலிங்க்கும் பொழுதோ இல்லை அந்த ரிப்போர்ட்டிங் பொழுது இல்லை டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கோ ரிப்போர்ட்டிங் இந்த டைம்லாம் வந்து ஒரு டாக்குமெண்ட்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ரு. அது நம்ம வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் அந்த கமெண்ட்ஸில் கேட்டுட்ருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸு சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு போகணும், ரெடி பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுவீங்க. அந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பற்றி ஆன் பண்ணுவீங்க அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் டாக்குமெண்ட்ஸை பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லான் இருக்கேன். இது இந்த இன்ஃபர்மேஷன் அதில் இருக்குது, இருந்தாலும் ஒவ்வொரு சர்டிஃபிகேட் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த ஒரு வீடியோ இருக்குது. இந்த அனெக்ஸர் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்ற மெனு இருக்கு இல்லையா, ஜஸ்ட் அது வெப்சைட்டில் போனீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம். அது ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்களேன். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரைட்டில் இருக்குது பாருங்களேன், அனெக்ஸர் 1, 2, 3, 4, 5, 6, 6லேயே ஏபி, அப்புறம் 7AB, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்ஸு. ஓகேங்களா, டாக்குமெண்ட்ஸ் ஆர் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு கனெக்ட் பண்ணிங்க. இப்போ இதில் ஒவ்வொன்றும் என்னென்ன நேட்டிவிட்டி அப்படிங்கிறது, நீங்கள் 6வதுலேருந்து 12வது தமிழ்நாட்டில் படிச்சிருந்தா வேண்டாம், தேவையில்லை அப்படிங்கிறது கண்டிஷன் ஆஸ் பர் ப்ராஸ்பெக்டஸ். இப்போ சப்போஸ் வேறு வெளியூரில் படிச்சிருக்கிறீங்க, தமிழ்நாட்டுக்காரங்க தான், பட் வெளியூரில் படிச்சிருக்கிறீங்க, இந்த 6லேருந்து எந்த கிளாஸ் இருந்தாலும் அவங்களாம் வந்து நேட்டிவிட்டி தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னு சொல்லி அது ப்ரூஃப் வேணும். அதுதான் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். ஸோ இங்கேயே 6வது 12 படித்தவங்களுக்கு 6வது கூட கிடையாது, ஐ திங்க் 8வதுல நினைக்கிறேன், 8 இல்லை 9 அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு தடவை ரெஃபர் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கே தமிழ்நாட்டிலேயே முழுசாக படிச்சிருந்தா வேண்டாம். அதுக்கு அடுத்ததாக டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, அது யாருக்குன்னு சொன்னால் அந்த ஸ்பெஷல் கேட்டகரி, ஃபிசிக்கலி சேலஞ்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ ஊனமுற்றோர் அப்படின்னு சொல்கிறோம், அந்த கேட்டகரி அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த டிஃப்ரெண்ட் ஏபிள் சர்டிஃபிகேட் அந்த டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் சைன் பண்ணது வேணும். அந்த அவங்க சொல்லியிருப்பாங்க டிசேபிலிட்டி பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லிவிட்டு, அது ரொம்ப முக்கியம். ஸோ ஒன்ஸ் அகேன் கோ த்ரூ பண்ணுங்கள் அந்த டீட்டெயில் கரெக்டாக யார்கிட்ட வாங்கணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட், அந்த கேட்டகரி ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்காரங்களெல்லாம். ஸ்போர்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கடைசி 3 வருஷம் அந்த மாதிரி தான் இருக்குது, 3 வருஷம் 4 வருஷம் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க கரெக்டாக. ஸோ எந்த மார்க் வரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது, அது இல்லாமல் ஏற்கனவே உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டும் வந்தாச்சு, அதனால் நீங்கள் கேஷுவலாக இருக்க வேண்டாம். சப்போஸ் இது எல்லாமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்ற கண்டிஷனில் தான் அந்த ரேங்க் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, அதனால் சர்டிஃபிகேட்ஸ் கண்டிப்பாக கரெக்டாக வச்சுருக்கணும். அடுத்ததாக எக்ஸர்விஸ்மேன், அது சொல்லவே தேவையில்லை. வாட்ஸ்அப் எக்ஸர்விஸ்மேன், எக்ஸர்விஸ்மேனா என்ன, சுதந்திரத்துக்காக பாடுபட்டவங்க, எல்லையில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறது தான் அவங்களுக்கு. அந்த கேட்டகரியில் அந்த வார்டு அவங்கள வாரிசுங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் முக்கியம். அடுத்ததாக போனஃபைடு சர்டிஃபிகேட், இது யாருக்குன்னு சொன்னால் கவர்மெண்ட் ஸ்கூலில் 6லேருந்து 12வது வரைக்கும் படித்தவங்க கம்பல்சரி கண்டிப்பாக ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் ப்ளஸ் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் சைன் பண்ண சர்டிஃபிகேட் அவசியம் வேணும். அதுதான் போனஃபைடு அதாவது போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்படின்றது. அடுத்தது என்ன இருக்குதுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் டிக்ளரேஷன், அது டிக்ளரேஷன் அண்ட் சர்டிஃபிகேட் 2 இருக்குது. சர்டிஃபிகேட்டுங்கிறத நீங்கள் விஓஓ, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் விஓஓ அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்கள் பேரண்ட்ஸு, அதாவது உங்கள் கூட பிறந்தவங்க யாரும் கிராஜுவேட்டாக இருக்கக்கூடாது, அதோட உங்கள் பேரண்ட்ஸு, அவங்க பேரண்ட்ஸோட பேரண்ட்ஸு, தாத்தா பாட்டி, இந்த மாதிரி வகையில் யாரும் கிராஜுவேஷனுக்கு இல்லை அப்படிங்கிறதுக்கு தான் ப்ரூஃபு. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு கன்செஷன் இருக்குது, ஃபீஸில் வந்து கன்செஷன் இருக்குது, அதனால தான் சொல்லிருக்கு. இந்த 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் அந்த ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட்டு அதையும் கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபீஸ் ஃப்ரீ. ஓகேங்களா. அடுத்து இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் பார்க்குறப்ப இந்த டியூஷன் ஃபீஸ் மட்டும் ஃப்ரீங்க, டியூஷன் ஃபீஸ் மட்டும் அவங்க கட்ட தேவையில்லை. அடுத்ததாக அக்ரிமெண்ட் பாண்டு அண்ட் ஷூரிட்டி பாண்டு, இதை பற்றின இன்ஃபர்மேஷன் வீடியோவில் போட்டிருக்கேன், தனித்தனியாகவே போட்டிருக்கேன். அக்ரிமெண்ட் இஸ் நத்திங் பட் பேரண்ட்ஸு அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சைன் பண்ணி கொடுக்கணும், நான் இந்த மாதிரி அக்ரி பண்ணிக்கிறேன், ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த தனுவாஸுக்கும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸும் சைன் பண்ணி கொடுத்தா தான் இந்த 2 லட்ச ரூபா சம் டெபாசிட் சொல்லியிருப்பாங்க அமௌண்ட்டு. சப்போஸ் நான் கேஷ் சீட்டை வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறோம் இல்லைனா கேன்சல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த அமௌண்ட்டை கட்டிட்டு தான் வெளியே போகிறேன் அப்படிங்கிறதுக்கு அது வந்து ஷூரிட்டி அமௌண்ட்லேயே வந்துடும் இருக்குது. அக்ரிமெண்ட்டுங்கிறது அந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி இந்த டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட்ஸை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை அப்படின்னு சொன்னதுனால இதை கொடுத்துருக்கோம். இந்த தகவல் இந்த நேரத்தில் மிக பயனுள்ளதாக இருக்கணும் நம்புகிறோம். தொடர்ந்து பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ.